ஆப்கானிஸ்தானில் அடுத்தடுத்து ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கங்கள் 800 பேர் உயிரிழந்த நிலையில் 2500க்கும் மேற்பட்டோர் காயம். ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டில் பிரதமர் மோடி, ரஷ்ய அதிபர் புதின், சீன அதிபர் ஜின்பிங் ஒன்றாக சந்தித்து பேச்சு. அமெரிக்காவின் வரி நெருக்கடி தொடர்பாக ஆலோசிக்கப்பட்டதாக தகவல். எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தை சகித்துக் கொள்ள மாட்டோம். பாகிஸ்தான் பிரதமர் ஷாபாஸ் ஷெரீப் உள்ளிட்டோர் பங்கேற்ற ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டில் பிரதமர் மோடி திட்டவட்டம். தமிழ்நாட்டில் முதலீடு செய்யுமாறு ஜெர்மனி வாழ் தமிழர்களுக்கு முதல்வர் ஸ்டாலின் அழைப்பு. உலகில் எந்த இடத்திற்கு போனாலும் அங்கு தமிழன் இருப்பான் என்றும் பெருமிதம். ராஜஸ்தான் மாநிலத்தில் பரவலாக தொடரும் கனமழை. சாலைகளில் தேங்கி நிற்கும் வெள்ளத்தால் மக்கள் அவதி. உத்தரப்பிரதேசம், இமாச்சல பிரதேசம், டெல்லிக்கு மீண்டும் ரெட் அலர்ட். அதி கனமழை பெய்யும் என்பதால் மக்கள் கவனமாக இருக்க அறிவுறுத்தல். மராத்தா இடஒதுக்கீடு போராட்டம் காரணமாக மும்பையில் வணிகம் கடுமையாக பாதிப்பு. அரசு, நீதிமன்றம் தலையிட வர்த்தகர்கள் கோரிக்கை. விஜயுடன் கூட்டணியா என்ற கேள்விக்கு முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் பதில். எதிர்காலத்தில் எதுவும் நடக்கலாம் என தென்காசியில் பேட்டி. இன்றைய நிலையில் அவர் இயக்கத்தை ஆரம்பித்திருக்கார். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். எதிர்காலத்தில் எதுவும் நடக்கலாம். இல்ல யாருமே இதுவரை என்னுடன் பேசவில்லை. அதான் எதிர்காலத்தில் எதுவும் நடக்கலாம் என்று சொல்லிவிட்டேனே. மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவுக்கு மல்லை சத்யா கடிதம். துரை வைகோ பொதுவெளியில் பேசியதை ஏன் கண்டிக்கவில்லை என கேள்வி. ஆசிரியர்கள் பணியில் தொடரவும் பதவி உயர்வு பெறவும் ஆசிரியர் தகுதி தேர்வு கட்டாயம். உச்சநீதிமன்றம் தீர்ப்பு. டிஎன்பிஎஸ்சி சார்பில் நடந்த ஒருங்கிணைந்த தொழில்நுட்ப பணிகள் தேர்வில் சர்ச்சை. முடிசூடும் பெருமாள் என்பதற்கு காட் ஆஃப் ஹேர் கட்டிங் என மொழிபெயர்ப்பு. பொறுப்பு டிஜிபி வெங்கடராமனை சந்தித்து வாழ்த்து தெரிவித்தார் சென்னை காவல் ஆணையர் அருண். பதவியேற்பு நிகழ்வுக்கு செல்லாதது சர்ச்சையான நிலையில் சந்திப்பு. சென்னையில் ஒப்பந்த தூய்மை பணியாளர்களின் பணிக்கு வராவிட்டால் வேறு ஆட்களை நியமிப்போம். சென்னை உயர்நீதிமன்றத்தில் தனியார் நிறுவனம் தகவல். விதிமீறல் கட்டடங்கள் பற்றிய அவமதிப்பு வழக்கில் உயர்நீதிமன்றத்தில் மன்னிப்பு கேட்ட மாநகராட்சி ஆணையர். விதிமீறல் கட்டடம் தொடர்பான உத்தரவுகளை பின்பற்றுவதில் கவனமாக இருக்க எச்சரிக்கை.
டாஸ்மாக் ஊழியர்களின் திடீர் போராட்டத்தால் பல்வேறு பகுதிகளில் திறக்கப்படாத அரசு மதுபான கடைகள். காஞ்சிபுரம், தஞ்சை, கும்பகோணம் உள்ளிட்ட இடங்களில் கடைகள் முன்பு குவிந்த கூட்டம். ரூபாயை நெருங்கியது 1 கிராம் ஆபரண தங்கம். சென்னையில் சவரனுக்கு 680 ரூபாய் அதிகரித்து 77,640 ரூபாய்க்கு விற்பனை. அமிபிக் மூளைக்காய்ச்சல் காரணமாக கேரளாவில் 24 மணி நேரத்தில் குழந்தை உட்பட 2 பேர் உயிரிழப்பு. தேங்கி நிற்கும் தண்ணீரில் குளிப்பதை தவிர்க்க அம்மாநில சுகாதாரத்துறை அறிவுறுத்தல். திருநாய் பிரச்சனை எனில் இரவு 9 மணிக்கு மேல் ஏன் வீட்டை விட்டு வெளியே வருகிறீர்கள் என பேசியதால் சர்ச்சை. மன்னிப்பு கோரி வீடியோ வெளியிட்டார் நடிகர் படவா கோபி. நிறைய விஷயங்கள் சொன்னேன். எங்க வீட்டு நாயை பத்தி சொன்னேன். இதெல்லாம் எதுவுமே அவங்க போடல. பொதுமக்கள் யாரும் தயவு செய்து என்ன தப்பா நினைக்காதீங்க. அப்படியே நீங்க என்னுடைய பேச்சால உங்களுக்கு யாருக்காவது காயமடைந்தீர்கள், பாதிக்கப்பட்டவர்கள், உங்களுக்கு அது தப்பா தோணுச்சுன்னா தயவு செய்து என்ன மன்னிச்சிடுங்க. நான் அந்த மாதிரியான எந்தவித ஒரு எண்ணத்திலையுமே நான் இதுல கலந்துக்கல. மனிதர்கள் மேல இருக்க அன்பினாலையும் நாயின் மேல இருக்கக்கூடிய அன்பினாலையும் நம்ம இது ரெண்டுத்துக்குமே ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்ற ஒரு நோக்கத்தை நான் நிகழ்ச்சிக்கு போனேன். ஆனா நான் போன எண்ணமும் வேற, அங்க நடந்தது வேற. தனது தயாரிப்பு நிறுவனத்தை மூடுவதாக இயக்குனர் வெற்றிமாறன் திடீர் அறிவிப்பு. இயக்குனராக இருப்பது சுதந்திரம், தயாரிப்பாளராக இருப்பது சிரமம் என கருத்து.